தமிழகத்தில் இன்னும் 2 நாட்களே மக்களவைத் தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் ஒட்டுமொத்த அதிமுகவின் வேட்பாளர்களும் அதிர்ச்சியில் இருக்கிறார்கள். காரணம், எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதல் முறையாக மக்களவைத் தேர்தலை சந்திக்கக்கூடிய நிலையில் எந்த ஒரு பிரச்சாரத்திற்கும் எடப்பாடி பழனிசாமியை தவிர மற்ற முன்னாள் அமைச்சர்களும் மூத்த நிர்வாகிகளும் பெரிய அளவில் கலந்து கொள்ளவில்லை. இதனால் திமுக மற்றும் பாஜக இவர்களுக்கிடையேதான் போட்டி என்றும் சமூக வலைதளங்களில் பரவி வருகிறது. அதிமுகவை பெரிய கட்சி என்று கூட மதிக்காமல் தற்பொழுது அதிமுக கட்சியே கூட தற்பொழுது வரை மிக பெரிய அளவில் எந்த ஒரு பேசும் பொருளாகவும் மதிக்கவில்லை. இந்த நிலையில்தான் டிடிவி தினகரன் அவர்கள் தமிழகத்தில் 3வது இடத்தில் இருந்து 4வது இடத்திற்கு தள்ளப்படும் அதிமுக என்றும் தற்பொழுது தமிழகத்தில் பாஜக திமுக என்ற மிக பெரிய ஒரு கட்சிகளுக்கிடையே தான் மோதல் என்றும் கூறியுள்ளார். இதனால் தமிழகத்தில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் கட்டிக்காத்த அதிமுக சிறப்பாக வழிநடத்திய புரட்சித் தலைவர் ஜெயலலிதா அவர்கள் அடுத்தபடியாக எடப்பாடி பழனிசாமி என்ற துரோகியால் அதிமுக முடிவுக்கு வந்துவிட்டது என்றும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். இதனை ஏற்கனவே பன்னீர்செல்வம் அவர்களும் கூறியிருந்தார். ராமநாதபுரத்தில் பன்னீர்செல்வம் அவர்களை ஆதரிப்பதற்காக ஜே.பி. நட்டா அவர்கள் பிரச்சாரத்திற்கு வந்த பொழுது தமிழகத்தில் நாங்கள் அதிமுகவை மிக பெரிய அளவில் நம்பினோம் என்றும் ஆட்சி கவிழாமல் இருப்பதற்காக நாங்கள் அதிக அளவில் உதவியும் செய்தோம் என்றும் கடைசி நேரத்தில் எடப்பாடி நம்பிக்கை துரோகம் செய்துவிட்டான் என்று ஜே.பி. நட்டா அவர்கள் கூறியிருந்தார். எந்த ஒரு அரசியல்வாதிக்கும் நம்பிக்கை துரோகம் என்பது அவர்களது வாழ்க்கையை முடிக்கும் அளவிற்குத்தான் அமையும். கட்சி தாவுதல் என்றால் நம்பிக்கை துரோகம் ஆகாது. அது அவர்கள் மீது இருக்கக்கூடிய கோபத்தின் காரணமாகத்தான் இருக்கக்கூடும். ஆனால் நம்பிக்கை துரோகம் என்பது உங்கள் மீது அதிகமாக நம்பிக்கை வைத்த பிறகு அதை அப்படியே தலைகீழாக மாற்றினால் அதுதான் நம்பிக்கை துரோகம் என்பதற்கேற்ப ஜே.பி. நட்டா அவர்கள் கூறியுள்ளார். தற்பொழுது தமிழகத்தில் இனி ஒருபோதும் அதிமுக மூத்த கட்சி என்று கூற முடியாது என்றும் இனி அதிமுக 2வது இடத்தில் கூட வருவதற்கு வாய்ப்புகள் கிடையாது என்றும் ஜே.பி. நட்டா அவர்கள் கூறியுள்ளார். தமிழகத்தில் நடக்கக்கூடிய 39 தொகுதிகளிலும் அதிமுக 2 இடங்களில் கூட வெற்றியடைவதற்கு வாய்ப்புகள் கிடையாது. கடந்த 2019ஆம் ஆண்டு ஒரு தொகுதியை, தேனி தொகுதியை கைப்பற்றியது. அந்த தொகுதியிலும் நான் தற்பொழுது போட்டியிடுகிறேன். அப்பகுதி மக்கள் எனக்குத்தான் மிகப்பெரிய அளவில் ஆதரவுகளையும் தருகிறார்கள் என்றும் ஜே.பி. நட்டா மற்றும் டிடிவி தினகரன் அவர்கள் கூறியுள்ளார். பொறுத்திருந்து பார்க்கலாம். நம்பிக்கை துரோகத்தின் காரணமாக எடப்பாடி பழனிசாமியின் கதை முடிகிறதா அல்லது மக்களவைத் தேர்தலில் மக்கள் எடப்பாடியை ஆதரிக்கிறார்களா என்பதை நாம் களத்தில் இறங்கிதான் பார்க்க வேண்டும். இன்னும் 2 நாட்கள் இருக்கிறது. பொறுமையாக இருந்து பார்க்கலாம். யாருக்கு சாதகமாக வெற்றி வருகிறது, எடப்பாடி பழனிசாமியின் கதை முடிகிறதா என்பதையும் பார்ப்போம்.